தாவேகா வந்து திமுக எம்எல்ஏக்களை பேரம் பேசுவதாட்டும், ஆஸ்டின் எம்எல்ஏ ரிசைன் பண்ண தாவேகா வலியுறுத்துறதாட்டும் ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நாகர்கோவில் ஆஸ்டின் எம்எல்ஏ அவரை தாவேகா ரிசைன் பண்ண சொல்லி மிரட்டினதாட்டு ஆளுநர்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. சரி, இது நம்பக்கூடிய ஒரு செய்தியா? ஆஸ்டின் எம்எல்ஏ பொறுத்தவரையில இப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ளவர், ராஜ்யசபா எம்பியா இருந்தவர். அவரை போய் இதெல்லாம் பேசினா அது, ஏன்னா அவரு ஒரு நல்ல விவரமான ஒரு எம்எல்ஏ, அவரை பேசியிருக்குன்னு சொன்னா இதை புரிஞ்சுவிட, இதை நம்பிக்கையா இருக்கா? இப்படி இதை நீங்களே கேக்குறீங்க. குதிரை பேரம் என்பது, இப்போ குதிரை பேரம் வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பிஜேபி எப்படிப்பட்ட குதிரை பேரத்தை அரங்கேற்றிருக்குன்னு உள்ளது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும். இது வந்து ஒவ்வொரு கட்சி சார்ந்த விஷயம். அவங்க என்னென்ன, அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அவங்க அந்த விருப்பத்தை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்களும் அவங்களுக்கு தெரியாதா? அதனால இதை வந்து குதிரை பேரம் நம்ம ஒத்துக்க முடியாது. அவங்க விருப்பப்பட்ட இயக்கங்கள்ல அவங்க சேர்றாங்க. இதை எப்படி நம்ம குதிரை பேரம் சொல்ல முடியும்? அதாவது இதை ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன். மதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாள், மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு மாரத்தான் ஓட்டம் வந்து நடந்தது. அந்த மாரத்தான் ஓட்டம் நடக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை போயிட்டு வரச்சமையும் அது வந்து ரொம்ப அந்த வேகமா ஓடுனதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டனால அதுக்கான அந்த தண்ணி எடுத்து கொடுத்து குடிக்க வச்சு கால் வலிக்குதுன்னு சொல்லி அது அவருக்கு பேர பிள்ளைக்கு சமம். இதையெல்லாம் வந்து கொச்சப்படுத்தி இதை வேற மாதிரி கொண்டு போனா இதுக்கு என்ன உள்நோக்கம் உள்ளதோ தெரியும். ஏற்கனவே சொல்லியாச்சு, பிஜேபியில இருக்கக்கூடியவங்க முதல்ல அவங்களுடைய எண்ணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் என்ன விரும்புதோ அதை நிறைவேற்றணும். அதனால அவங்களுக்கு இது மாதிரிப்பட்ட ஒரு பட்டியலின ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்திருக்காரு. அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால அது மாதிரிப்பட்ட ஏதாவது உள்நோக்கம் கொண்டு இது மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவாங்க. மக்களுக்கு நன்றாக தெரியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் வந்து இது ஒரு நல்ல மனிதர். அதனால அவரை இப்படி கொச்சைப்படுத்துவது எந்த காலத்துல நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் நல்லா தெரியும். ஆமா, நீங்க பாக்குறது எல்லாம் எப்படி காலி ஆயிட்டு இருக்குன்னு, சீட்டு கட்டு உருவுற மாதிரி உருவி போயிட்டு